அண்மை செய்தி. லைகா நிறுவனத்துக்கு வழங்க வேண்டிய ரூபாய் 21.29 கோடியை 30% வட்டியுடன் விஷால் வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விஷால் தனது தயாரிப்பு நிறுவனத்துக்காக சினிமா பைனான்சியர் அன்பு செழியனிடம் பெற்ற ரூபாய் 21.29 கோடி கடனை லைகா ஏற்றுக்கொண்டு செலுத்தியது. கடன் தொகையை திருப்பி செலுத்தும் வரை விஷால் பட நிறுவனம் தயாரிக்கும் படங்களின் உரிமைகளை தங்களுக்கே வழங்க லைகா ஒப்பந்தம் செய்திருந்தது. ஒப்பந்தத்தை மீறி விஷால் படத்தை தன்னிச்சையாக வெளியிடுவதாக கூறி லைகா தொடர்ந்த வழக்கில் வட்டியுடன் ரூபாய் 21 கோடியை வழங்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். லைகா நிறுவனத்துக்கு வழங்க வேண்டிய ரூபாய் 21.29 கோடியை 30% வட்டியுடன் விஷால் வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதுகுறித்தான முழு விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் ஆனந்தன். ஆனந்தன், வணக்கம். விவரங்களை பகிரலாம். வணக்கம். லைகா நிறுவனத்திற்கு வழங்க வேண்டிய 21 கோடியே 29 லட்சம் ரூபாயை 30% வட்டியுடன் வழங்க நடிகர் விஷாலுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. நடிகர் விஷால் தனது விஷால் பிலிம் ஃபேக்டரி நிறுவனத்திற்காக சினிமா பைனான்சியர் அன்பு செழியனின் கோபுரம் பிலிம்ஸ் நிறுவனத்திடம் பெற்ற 21 கோடியே 29 லட்சம் ரூபாய் கடனை லைகா நிறுவனம் ஏற்றுக்கொண்டு அதனை செலுத்தியது. அந்த தொகை முழுவதும் திருப்பி செலுத்தும் வரை விஷால் பட நிறுவனத்தின் அனைத்து படங்களின் உரிமைகளையும் லைகா நிறுவனத்திற்கு வழங்க வேண்டும் என ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தை மீறி படங்களை வெளியிட்டதாக கூறி பணத்தை திரும்பி தர உத்தரவிட வேண்டும் என கூறி விஷாலுக்கு எதிராக லைகா நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் 15 கோடி ரூபாயை டெபாசிட் செய்ய விஷாலுக்கு உத்தரவிட்டது. இந்த உத்தரவை உறுதி செய்த இரு நீதிபதிகள் அமர்வும் தொகையை செலுத்தாவிட்டால் தனி நீதிபதி முன் உள்ள வழக்கின் தீர்ப்பு வரும் வரை விஷால் தயாரிக்கும் படங்களில் திரையரங்குகள் அல்லது OTT தளங்களில் வெளியிடக்கூடாது எனவும் தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த பிரதான வழக்கு உயர்நீதிமன்றத்தில் தனி நீதிபதி PT ஆஷா முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் பணத்தை செலுத்தாதாலும் சொத்து விவரங்களை தாக்கல் செய்யாதாலும் நடிகர் விஷால் நேரில் ஆஜராக உத்தரவிடப்பட்டார். அதன் அடிப்படையில் அவரும் நேரில் ஆஜரானார். அப்போது அவருக்கு உயர்நீதிமன்றம் கடும் கண்டனமும் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி விஷால் தனது சொத்து விவரங்களை தாக்கல் செய்தார். விஷால் தாக்கல் செய்த சொத்து விவரங்களில் 3 கார்கள், 1 பைக் இருப்பதாகவும் 2 வங்கி கணக்குகளில் ஆவணங்களும் தாக்கல் செய்யப்பட்டது. தனக்கு சொந்தமான வீட்டின் கடன் தொடர்பான விவரங்களையும் அப்போது விஷால் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டது. இதனையடுத்து அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்து வழக்கினுடைய தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்ட நிலையில் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதி PT ஆஷா லைகா நிறுவனத்திற்கு வழங்க வேண்டிய 21 கோடியே 29 லட்சம் ரூபாயை ஆண்டிற்கு 30% வட்டியுடன் விஷால் திருப்பி தர வேண்டும் எனவும் உத்தரவிட்டார். மேலும் இந்த வழக்கு தொடர்ந்த லைகா நிறுவனத்திற்கு விஷால் தரப்பில் வழக்கு செலவு முழுவதையும் திருப்பி தர வேண்டும் எனவும் நீதிபதி PT ஆஷா உத்தரவிட்டிருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்குமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.